ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷங்களாக நம்ம 170% மக்கள்கள் அவங்களோட லைஃப்பை டிபெண்ட் பண்ணி ரொம்ப பரபரப்பாக தான் அமைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பரபரப்புலையும் சம்டைம்ஸ் நமக்கு வியர்டாக ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து தோணும். அதாவது இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்குது, இந்த உலகத்தில் இந்த உயிரினம் ஏன் இப்படி ஒரு விசித்திரமாக இருக்குது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இந்த மக்கள் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் யோசிக்காமல் இருக்கவே மாட்டோம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதையவே வந்து நம்ம வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ரொம்ப பிரபலமான ஒரு ட்ராவல் விலாகர், அவர் வந்து ரீசெண்டாக ஆஃப்ரிக்கா போயிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பேசிக்காக எனக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட கல்ச்சர். ஸோ நான் வந்து அது பார்த்துட்ருக்கையில் எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு, ஏன் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பிளாக்காக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அது வந்து பெரிய விஷயமே இல்லை, மெலனின் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி ஏன் அவங்களுக்கு அந்த மெலனின் வந்து அவங்களுக்கு ஏன் அதிகமாக இருக்குது, அதை யோசிச்சிருக்கீங்களா? மனிதர்கள் தோன்றுனது முதல் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது வந்து யாருக்கு தெரியும்? நம்ம வந்து குரங்குலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்து எல்லா வகையான குரங்குலையும் வரல, நம்ம குறிப்பிட்ட ஒரு வகையான குரங்குல இருந்து தான் நம்ம வந்து மனுஷங்களாக தோண்டியிருக்கோம். அது எந்த வகை குரங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட். பிரதேசத்துக்கு ஒரு யூரோப் சைடு அந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாட்கள் போக போக அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம நாட்டிலேருந்து வேறு வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி போவாங்க. ஸோ நம்ம அவங்க ரொம்ப நாள் கழித்து வரையில் என்ன நீ நல்லா கலர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அது வந்து அவங்களோட அந்த கண்ட்ரியில் வந்து வெயில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பரிணாம வளர்ச்சி அடைய கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி கலராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஹீட்டு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின் டோனும் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ பிளாக்காக இருந்தாவே வந்து அதாவது மெலனின் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தால் அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மெலனின்னால் என்ன பெனிஃபிட்ஸ், ஓப்பனாக சொன்னால் பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த நேச்சுரல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூவி தஸ் மீன்ஸ் அல்ட்ரா வைல்ட் அப்படிங்கிறது ஒரு ரேடியேஷன். இது ஒரு
பார்ட் ஆஃப் சன்லைட்லேருந்து கிடைக்குது. ஸோ இது வந்து அதிகமாக எங்கேன்னா சஹாராலேருந்து, அதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள பாலைவனம் சஹாராலேருந்து சவுத் சைடில் வந்து அதிகமாக காணப்படுது. இது வந்து நம்மளோட ஹியூமன் பாடிக்கு வந்து தேவையில்லாத நமக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்குற ஒரு ரேடியேஷன் ஆகும். இந்த ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு வந்து மெலனின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த உலகத்தில் ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களும் இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னால ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. ஸோ இந்த கேன்சரில் டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர்லேருந்து இந்த மெலனின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம உடம்புல ஃபோலேட் அப்படிங்கிற ஒன்று விட்டமின்ஸ் வந்து சிதைவதையை செய்கிறது. ஸோ இந்த மெலனின் வந்து அந்த சிதைவதை முற்றிலும் இல்லாமல் ஓரளவு பாதுகாக்கப்படுது. நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ பொதுவாக ஆஃப்ரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்தியாவில் வந்து எக்ஸாம்பிளாக அஸ்ஸாம்லேருந்து ஒரு அஸ்ஸாமியும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழரும் 2 பேர்த்தையும் வைக்கிறீங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து அஸ்ஸாமி யார், தமிழர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க. எதை வச்சு? அவங்களோட முக பாவனைகள் வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஆஃப்ரிக்காலேயும் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுலேயும் தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பரிணாம வளர்ச்சி காரணமாக அவங்களோட ஸ்கின் டோனும் ஃபேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் வடக்கு ஆஃப்ரிக்கா, அதாவது எகிப்த், அல்ஜீரியா, மொராக்கோ, அந்த இடத்துல வெளிர்ந்த நிறம் மற்றும் துவை நிறம் உடையவர்களாக இருக்காங்க. தென் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் பெரும்பாலும் கருப்பு தோலுடையவங்களாக தான் இருக்காங்க. மடகாஸ்கர், அதாவது தீவு பகுதியை சேர்ந்தது, அந்த இடத்துல ஆசிய கண்டத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் அங்கேயும் ஆசிய மக்களோட முகபாவனைகளோட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.